ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரத்தின் உங்களுடைய கடமைகள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. அதற்கான ஒரு சக்தியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கார். அந்த சந்திரன் இந்த வாரத்தில் கடைசியில் 2 நாட்கள் ராசியில் சஞ்சரிப்பார். அப்படி வரும்போது உச்ச பலம் அடைகிறார். அந்த சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் வாரத்தினுடைய கடைசி 2 நாட்கள். அதற்கு முன்னதாக சந்திரன் ஜீவனஸ்தானத்திலிருந்து இந்த வாரத்தில் அவருடைய சஞ்சாரத்தை தொடங்கி லாபஸ்தானத்துக்கு வருவார். அதனால் உங்களுடைய வேலை நல்லா இருக்கும். வேலையில் நல்ல பெயர் எடுக்கணும், வேலை பர்மனண்ட் ஆக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் தரும். இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். உயரதிகாரி இடத்துல அது சம்பந்தமாக கோரிக்கை வைக்கிறதுக்கும் உகந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டில் அப்பா உங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார். சரி வெளிநாட்டில் போய் படி, சரி பிஸ்னஸ் ஆரம்பித்து பாரு, அப்படின்னு கல்யாண விஷயம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கைகள் வீட்டில் அப்பா மூலமாகவும் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் மூலமாகவும் நடந்தேறும். பொதுவாக கடமைகளை திருப்திகரமாக நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்.